ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த நர்சரி கார்டன் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி விசிட் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக என்ன பிளான்ஸ் அவைலபிளாக புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக விதவிதமாக பூக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அழகான ஒரு நர்சரி கார்டன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அவ்வளோ கலெக்ஷனையும் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் பூ கலெக்ஷன், அது போகன்வில்லா. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, செமையாக இருக்குது. நியூலி நிறைய வந்திருக்குது. இதெல்லாம் ஓல்டு பிளான்ட், அவங்க மதர் பிளான்ட்டாக வச்சுருக்க பிளான்ட்டு தான் இதெல்லாமே. இது ஒரே பிளான்ட்டில் 2-3 கலர் இருக்கிறது, அப்புறமா லீஃபில் வேறு வெரைட்டியாஸ் இருக்கிறது, பூவில் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக நியூலி வந்திருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இவங்கக்கிட்ட பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம இந்த விண்டோலெல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி உள்ள பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். அதில் எல்லாம் பிளான்ட்ஸ் வச்சு விட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கமும் நிறைய இருக்குது. அப்புறம் இது மிளகாய் செடி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே இது ஜினியா செடி, ரோஸ்மேரி, அப்புறம் ஜெர்பரா இருக்குது. அப்புறம் கோழிப்பூ செடி, அதில் ஒரு 2-3 கலர்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த பக்கமும் அடுத்திரும்பவும் ஜெர்பரா இருக்குது. அப்புறமா இந்த ஜெவந்தி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கலர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஜெவந்தி. அந்த இதழ் ஈக்கிள் மாதிரி இருக்குது. அப்புறமா இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. செடி ஃபுல்லாக அப்படி அவ்வளோ பூவோடு இருந்துச்சு, ஒவ்வொரு செடியுமே. பாருங்கள், பிளாஸ்டிக் நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த பொக்கே மாதிரி இந்த ஷோகேஸ்லலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு செடியுமே அவ்வளோ பூக்களாக இருந்தது. அப்புறமா ஸ்ட்ராபெரி செடி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி இந்த பூ பூத்து குட்டியாக பிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. பீஸ் லில்லி இருக்குது. அதுக்கப்புறமா வெஜிடபிள் பிளான்ட்ஸும் வச்சுருக்காங்க நிறைய. வெண்டைக்காயில் 2 வெரைட்டி வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. க்ரீன் கலரும் இருக்குது, இந்த ரெட் கலரும் இருக்குது. ஒரு சிலது காய்ச்சி விதையே வந்தாச்சு. அப்புறமா மல்பரி இருக்குது. அப்புறமா போன்சை பிளான்ட்டும் இருக்குது. முருங்கை செடி, அகத்துக்கீரை, தட்டைப்பயிறு. ஒரு சிலவங்க விதையெல்லாம் வாங்கி போட்டு முளைக்க வச்சு சக்ஸஸ் ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு வெண்டைக்காய் செடி, ஒரு தட்டைப்பயிறு, அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே சீடு எடுத்துக்கலாம். கேபேஜ் இருக்குது. கத்தரிக்காய், வழுதனங்காய், அப்புறமா அத்திச்செடி, டேபிள் ஆரஞ்சு, பார்படோஸ் செரி. இது கத்தரி செடி கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க.
அடுத்து போய் இது பாட்லேயுமே வந்து வெண்டைக்காய் செடியும் வச்சுருக்காங்க. எவ்வளோ எல்லா செடியிலையுமே வெண்டைக்காயாக தான் இருக்குது. பப்பாளி செடி இருக்குது. லவ்லோலிக்காய், அப்புறம் வந்து இது ஸ்வீட் ஆரஞ்சு, இது தோலோடு சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு, போகன்வில்லா பாருங்கள், அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்ல அதே தான், சேம் தான். நிறைய இருக்குது. நெல்லி செடி, சப்போட்டா, கொய்யா, மாதுளை, மாவு வெரைட்டி, பலா வெரைட்டி அப்படின்னு சொல்லி நெல்லிக்காய் பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் சின்ன செடியிலே. எல்லா செடியிலையுமே அவ்வளோ நெல்லிக்காய். மாதுளை செடியுமே வந்து பூவு பிஞ்சோடு தான் இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து சந்தால்னு ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டு, பூ நிறைய வச்சுருக்குது. நாவலுமே நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது வெள்ளை நாவல். பெரிய பிளான்ட்டு ஃபுல்லாகவுமே மொட்டு இருக்குது. அப்புறம் சப்போட்டா மொட்டு பூ பிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. சின்ன குட்டி செடியும் இருக்குது, பெரிய செடியும் இருக்குது. சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ காயோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பிளான்ட் சைஸை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். பெரிய சைஸ் க்ரோ பேக்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து எஸ்டர்டே டுடே டுமாரோ பிளான்ட் இருக்குது. அப்புறம் கொய்யா கலெக்ஷன், கொய்யாலேயுமே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுவுமே மொட்டு பூ பிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது கொய்யாவுமே ஃபுல்லாக. அப்புறம் வந்து இது பரோபா பிளான்ட்டு. அப்புறமா வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, சின்ன குட்டி பிளான்ட்லே. கொய்யா செடி பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் பலா வெரைட்டிஸு, சீட்லெஸ் லெமன். அப்புறம் வந்து இது எஸ்டர்டே டுடே டுமாரோ பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது. அப்புறமா வந்து மல்பெரி, லாங் மல்பெரி நிறைய காய் காய்ச்சிருக்குது. மாமர கண்டெல்லாம் பாருங்கள் மாங்காயோடு இருக்குது.
அப்புறமா வந்து இது வந்து பெரிய க்ரோ பேக்கில் வந்து ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. நிறைய பூ பிஞ்சு காயோடு இருக்குது. மாமர கண்டெல்லாம் நிறைய பூவோடு இருக்குது. அப்புறமா வந்து குரோட்டன் வெரைட்டிஸ் பிளான்ட்ஸு. அப்புறமா வந்து தெத்தி பூச்செடி சூப்பராக அழகாக வந்து பூ பூத்துருக்குது. அவ்வளவுதான், நம்ம வந்து நர்சரி வந்து ஃபுல்லாகவுமே சுற்றி பார்த்தாச்சு. இந்த நர்சரி விசிட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகபத் நர்சரி கார்டன் வில்லுக்குரியில் இருக்குது. ஸோ வந்து இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 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 அழகான அனுபவமாக இருக்கும். பக்கத்தில் மலை, அதோட ஒட்டி இந்த ஒரு பெரிய ஒரு நர்சரி கார்டன், பார்க்கிங் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டட்டா பாய், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.